ஸ்பெஷலுக்காக நாங்க மிக்கி மவுஸ கூப்பிட்டு ஜாலி சர்ப்ரைஸ் பண்ணி எனக்கு ரொம்ப என்ன ஸ்பெஷல் சாரி இந்த உலகத்துக்கு கொண்டு வெளிக்கிட்டு இருக்கீங்க இப்ப நான் இருக்கிறதுக்கு பர்த்டே ஓகே எத்தனையாவது பிறந்த நாள் எனக்கு தினம் தினம் வாய்க்கு ருசியா விஷ் பண்ணுவோம் விஷ் ஹாப்பி பர்த்டே இன்னைக்கு விஷ் பண்ணிக்கோங்க அவங்கதான் என்னோட உலகம் அவங்க மேல எனக்கு ரொம்ப பாசம் இருக்கு அது அவங்க கிட்ட சொன்னதில்ல கிளப் பண்ணுங்க கிளப் பண்ணுங்களா ஹாப்பி ஹாப்பி பர்த்டே அம்மா love you so much mommy you are the best mom in the world அண்டியோட இந்த பர்த்டேக்கு சந்தோஷப்படுத்தணும்னு சொல்லி யாரோ உங்களுக்கு பிடிச்சாரோ இல்ல அண்டியோட பர்த்டே சந்தோஷப்படுத்தணும் லைஃப்ல ஒரு முக்கியமான ஒரு ஈவெண்டா மாத்தணும்னு சொல்லி உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஆள் யாரோ இல்ல உங்களுக்கு பிடிச்ச யாரோ இந்த குடும்பத்துல இருந்து இல்ல வெளியில இருந்தோம் சரி யாரா அனுப்பியிருக்காங்க யாரா இருக்குமென்னு நினைக்கிறீங்க யார் அனுப்பியிருக்காங்க மருமகன் பேர் என்ன இங்க இருக்கு சதுஜ் எங்க இருக்கு சந்துஜன் எங்க இருக்கிற மலேசியால வேற மகன் இருக்காரு விதுஷன் வேற 2 பேர் தானா வேற யாரும் செய்ய மாட்டாங்களா அன்றைக்கு அவங்க 2 பேரும் செய்திருப்பாங்க நினைக்கிறீங்களா ஓகே ரைட் நர்வஸ் அடிக்கிற மாதிரி சரி சந்தோஷப்படுத்துவோம் சரி இதுக்கு முதல் இப்படி ஏதாச்சும் உங்களுக்கு நடந்திருக்கா சம்பவம் லைஃப்ல சோ இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் இத்தனை வருஷத்துல எப்படி ஃபீல் பண்றீங்க நிறைய பேருக்கு வந்து இந்த வீட்டுல பாத்துருக்கோம் ஆனா தனக்கு வந்து வரக்குள்ள ஒரு மாதிரி பதட்டமும் சந்தோஷமா இருக்கு அது விளங்குது கூட முகத்துல அது என்ன உண்மைதான் நம்மளை சுத்தி ஒரே வந்தாலும் நமக்கு வரக்குள்ள ஒரு விதமான படபடப்பு சந்தோஷங்கள் அந்த இது படபடப்பு இருக்கு சோ நீங்க இதை முழுமையா அனுபவிங்க அதான் அவங்க ஆசைப்பட்டாங்க உங்களுக்கு இப்படி ஒரு சந்தோஷம் கிடைக்கல இது வரைக்கும் ஸோ அதை கொடுக்கணும் உங்களுக்கு சொல்லி கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஜாலி சர்ப்ரைஸா அனுப்பி வச்சிருக்காங்க வித்தியாசமா கொடுக்கணுமா சரியா அன்றைக்கு வித்தியாசமா கொடுக்கணும் ஏதாவது புதுமையா செய்யணும்னு ஆசைப்பட்டு இப்படி இன்றைய நாள்ல பிறந்த நாள் அன்றைக்கு இப்படி ஒரு சந்தோஷத்தை உங்களுக்கு கொடுக்கணும் இதை வாங்கிருக்கீங்க முதலாவது கிஃப்டா எந்த கையால வாங்குறேன் என்ன மாதிரி காசு வருது வரையில பாப்பா நல்லதாவே நடக்கும் சரியா ஓகே இப்படி ஒன்று கொடுக்கணும் மங்களகரமான ஒரு பொருள் சொல்லி ஆசைப்பட்டாங்க யாருன்னு தந்தன்னு நான் கன்ஃபார்ம் பண்ணல நீங்க சொல்லிருக்கீங்க 2 பேரை பார்க்கலாம் அவங்களான்னு சரி அதை வச்சிருங்க ஒருவேளை உங்களை மருமகன் சந்து தான் தந்துருக்கா சந்துஜன் சொன்னா அவரை பத்தி உங்களுக்கு ஒரு 4 வார்த்தை சொல்லுங்க கேட்போம் எங்களுடைய பாசம் ஓகே எப்படியான மருமகன் உங்களுக்கு என்னெல்லாம் செய்வாங்க வீட்டுல எங்களுக்கு எல்லாம் செலவுக்கெல்லாம் போகிறேன் ஓகே மகள் எப்படி பார்த்துக்கொள்றேன் மகள் நல்லா பார்த்துக்கொள்றேன் ஓகே ரைட் ஒருவேளை மகனா இருந்தா 2 ஆப்ஷன் சொன்னீங்க அதனால விதுஷனா இருந்தா அவரு வந்து அப்படி சின்ன வயசுல இருந்து அவரு பார்த்துக்கிறாள் தான் ஓகே இந்த டைம்ல அவங்க 2 பேரும் இல்லாத எப்படி இருக்கு உங்களுக்கு அது அம்மானது கொஞ்சம் கவலையா இருக்கு அப்படி என்ன கொஞ்சம் கவலையாகவும் இருக்கு ஓகே அவங்க சரி உங்களுக்கு இன்னொரு பர்த்டேகள் வந்தீங்க விஷயம் ஹாப்பி பர்த்டே இன்னைக்கு இவங்களுக்கும் பர்த்டே வாங்க விஷ் பண்ணுங்க என்னோட மூத்த உறுப்பினர் குடும்பத்துல நான் இதை மிக்கிட்ட கொடுப்பேன் நன்றி உங்களை கொஞ்சம் உஷாராக்க தானே வேணும் அவர்கிட்ட வாங்கி எடுத்துக்கீங்களா இந்தாங்க அன்னைக்கு கொஞ்சம் சொப்டா நாள் என்ன செய்யறா வேடியில வாங்கி எடுக்கிறதுக்கு சாப்பிடும் சரிப்பா அவங்க கொடுத்துருங்க ரைட் ஓகே ஓபன் பண்ணுங்க என்னன்னு சொல்லி பாப்போம் கிளப் பண்ணுங்க பிள்ளைகள் ஆறாது ஓகே ரைட் வாங்கி கொடுக்க சொன்னவங்க சொன்னாங்க அன்னிற கலருக்கு பிங்க் கலர் எடுப்பா இருக்கும் பிங்க் கலர்ல பார்த்து வாங்குன்னு சொல்லி தேடி பிங்க் கலரா தேடுனேன்
சரியா? ஓகே, உங்களுக்கு பிடிக்கும்னு விரும்புறோம். சரி, அதை வச்சிருங்க. நன்றி. சரி, இப்ப சொல்லுங்க, யாரா இருக்குமென்னு கன்ஃபார்மா? மருமகன் தான். மருமகன் தான். அவரு மூத்த மகன் ஆயிட்டா. அப்படிதான் இருக்கு வேணா. சரி, அண்டிட மகள் வாங்க. மகள் நீங்க சொல்லுங்க, இன்னைக்கு அம்மாவோட சர்ப்ரைஸுக்கு யார் இதை அரேஞ்ச் பண்ணிருப்பாங்க? அம்மா சந்தோஷத்துக்காக நீங்க நினைப்பாங்க? அப்படித்தானே இருக்கும். சரி, ஓகே. இன்னைக்கு அம்மாவோட பர்த்டே, எனக்கு முக்கியமான ஒரு நாள். கோயிலுக்கு போறதுக்கு அவளுக்கிட்டு இருக்காங்க. பார்க்க சந்தோஷம், அவ்வளவு அழகா இருக்காங்க. சரியா? ஓகே, அம்மாவை பத்தி எங்களுக்கு சொல்லுங்க. கண்டிப்பா கண்டிப்பா சந்தோஷமா இருக்கு. நிறைஞ்ச ஆயுளோட இருப்பாங்க. உட அம்மா உங்களுக்கு எப்படிப்பட்ட என்ன மாதிரி? அம்மாவோட ஸ்பெஷல் என்ன? சொல்லிக்க விரும்புற விஷயங்கள் சொல்லுங்க. இதெல்லாம் ஒரு மெமரிஸ் தானே. எத்தனை வருஷத்துக்கு பிறகு நீங்க பார்த்து கொள்ளலாம் இந்த மூமெண்ட். கண்டிப்பா வாய் விட்டு சொல்லுங்க. அப்பாவோட அவங்கதான் இருக்காங்க. உங்களை எப்படி எல்லாம் பார்த்து கொள்ளலாம். அம்மாட்ட நீங்க பார்த்து வியந்த விஷயங்கள் சமைச்சு தருவாங்க. சமைச்சு தருவாங்க. என்ன சாப்பாடு அம்மாட்ட விருப்பம்? சமைச்சு தருவாங்க. நீங்க சமைப்பீங்களா? இல்லையா? அது சரி, அம்மா தான் சமையல். ஓகே, ரைட். சரி, இது சமைக்க தெரியல. அம்மா சொல்லுங்க, இன்னைக்கு ஆண்டியோட பர்த்டே, அதே நேரம் உங்களுக்கும் பர்த்டே. சரியா? சர்ப்ரைஸ் வந்துட்டு ஆண்டிக்கு வந்திருக்கு. சோ நீங்க எதிர்பார்த்துட்டீங்களா? அப்படின்னா ஆண்டிக்கு எதிர்பார்க்கல. சரி, உங்க மாலை பத்தி சொல்லுங்க. எத்தனையாவது மகள் உங்களுக்கு? இவங்க அஞ்சாவது பிள்ளை. சரி, அஞ்சாவது மகளை பத்தி சந்திராணி என்ன அவ தெரிகிற ஸ்பெஷல் இவளை பத்தி உங்களுக்கு சொல்லுங்க. உங்களுக்கு எல்லா பிள்ளைகளும் முக்கியம் தான், இது நிறைய பத்தி ஸ்பெஷல் சொல்லுங்க. இன்னைக்கு அவட பத்தி என்ன வேண்டாம், சும்மா 4 வார்த்தை சொல்லுங்க. எல்லா பிள்ளைகளும் எனக்கு முக்கியம் தான். ஆமா, ஒன்றை விட்டு ஒன்றை நான் பார்க்க மாட்டேன். கண்டிப்பா. இப்போ இன்னைக்கு இவட பிறந்த நாள் தானே. சோ அவக்கு ஒரு நாள் இல்லாட்டி ஆசீர்வாதம் ஏதாவது விஷயம் ஏதாவது சொல்லுங்க. இன்னைக்கு பர்த்டே, அதுக்கு அவங்களோட ஆசீர்வாதம் வேணும். சொல்லுங்க. அவனுக்கு சரி, கட்டி விடுங்க. ஆனா இப்ப பிறகுதான் அந்த மகன் கிடைச்சாரு. ஆஹா, அது அலைவ லக்கி உங்களதுக்குள்ள. சரி, ஓகே. கட்டி விட்டு கிறிஸ்டன் வந்துடுங்க. 2 பேருக்கும் பர்த்டே. 2 பேரும் அழகா வலிக்கிட்டு பர்த்டே என்ன தலைவர் அப்படின்னு. அம்மா கோயிலுக்கு போயிட்டு வந்து கோயிலுக்கு போயிட்டு நாங்க இதை முடிச்சுட்டு அனுப்பி விடுறோம். சரியா? தம்பி சொல்லுங்க, இன்னைக்கு அம்மாவோட பர்த்டே என்ன? நீங்க இன்னைக்கு கடைப்புள்ள, அப்ப நீங்க தான் ஸ்பெஷல் அம்மாவுக்கு. சரியா? அம்மாவோட ஸ்பெஷல் என்ன? உங்களுக்கு என்ன வயல அம்மா ரொம்ப பிடிக்கும்? பிடிக்குமான்னு தெரியும். ஏன் பிடிக்கும் உங்களுக்கு? அம்மா இடையில நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கு. ஏ அப்பா விட்டு கொடுக்கணும். அம்மா தானே எல்லாமே. அம்மா உங்களை நல்லா பார்த்து கொள்வாங்களா? என்ன விஷயத்துல அம்மாவை பார்த்து பெருமைப்பட்டிருக்கீங்க? இந்த அம்மா இப்படி என்று சொல்லு. எல்லா விஷயத்துலயும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்களா? அங்கே வேற விஷயம் தம்பி கட்டி முடிங்க வா. சரி, அம்மாவுக்கு ஒரு அப்பாண்டு விடுங்க. சரி, அம்மா என்ன சமைச்சு தந்தா தம்பிக்கு விருப்பம்? என்ன அம்மா என்னதெல்லாம் நான் சாப்பிடுவேன். என்னத்தை தந்தாலும் கண்ணை முடிச்சு நான் சாப்பிடுவேன். அப்படி எனக்கு விருப்பம். அம்மாவை கண்மூடித்தனமா விருப்பம் சொல்றேன் தம்பி. சரி, ஓகே. இப்படியே சந்தோஷமா அம்மா உள்ள இருக்கணும். சரியா? சரி, யார் இந்த சர்ப்ரைஸ் செஞ்சிருப்பாங்க? யார் இந்த சர்ப்ரைஸ் செய்திருப்பாங்க? அத்தானா? சொந்தமுள்ள வாழ்க்கை எல்லாரும் ஒரே நோக்கத்தை ஒரே ஆட்களை தான் சொல்றீங்க. சரி, ஓகே. சொன்ன கதையில் எல்லாரும் சேர்ந்து இந்த கதை போல கொடுங்க. அம்மா ஓபன் பண்ணுங்க. என்ன போது தெரியல, பாப்போம். அம்மா காட்ட கூட ரோசத்தையும் பந்தி வைக்க முந்தோ. நான் தூங்கும் போது உன் நெற்றி மீது முத்தங்கள் வைக்கணும். போர்வைகள் போர்த்தி போகாமல் தாழ்த்தி நான் காவல் காக்கணும். எல்லோரும் நானும் நீயும் தருணத்துல
சர்ப்ரைஸா உடைச்சிக்கிறேன். சரியா? நீங்க சொன்ன மாதிரி உங்களோட மருமகன் சந்துவும் விதுஷனும் சேர்ந்துதான் இந்த சர்ப்ரைஸை செய்து இன்னைக்கு அம்மாவுக்கு மாமிக்கு இந்த சந்தோஷத்தை கொடுக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டாங்க. கண்டிப்பா இந்த அடிக்கிற பிரேம கொடுக்கணும். ஸோ இந்த ஒரு பிரேம கண்டிப்பா கொடுக்கணும். மாமாவையும் மாமியையும் இப்படி மாலையோட தான் பார்த்தது இல்லை. ஸோ அதுக்காக இந்த ஒரு பிரேம கொடுக்கணும்னு சொல்லி உங்களோட மருமகன் ஸ்பெஷலா ஒவ்வொன்றா பார்த்து அதுலேயும் சின்ன அந்த குங்குமத்துக்கு மேல இதுல மிஸ் ஆயிட்டான்னு திருப்பி அதையும் செய்ய சொல்லி ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து இப்படிதான் கொடுக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டாரு. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நல்லா இருக்குதா? சந்தோஷமா? உங்களோட மனநிலை இப்ப எப்படி இருக்கு சொல்லுங்க 4 வார்த்தை இந்த பிரேம பார்த்ததுக்கு அப்புறம். கவலைதான். என்ன கதைக்கு தெரியாம அவரு சத்து 6 வருஷம். ஆமா. அவர பர்த்டே ரீசெண்டா போனதா? உங்களோட அவர பர்த்டே அது 18. அதையும் சேர்த்து வச்சுதான் நீ கேக்கும் பட்ட சொல்லி அவர் 18 28 இந்த மாசம் சொன்னவர் 18ஆம் தேதி அப்படின்னு சொல்லி. சோ 2 பேரும் பர்த்டேக்காக சேர்ந்துதான் அந்த சின்னவன் சந்திரா, வேற எதுவுமே அடிக்க வேணாம், சின்னவன் சந்திரான்னு மட்டும் அடிங்க, புறா வைக்கிற மாதிரி அந்த சிண்டம் போட சொல்லி சொன்னீங்க. சரி, ஓகே. இப்ப நம்ம எல்லாம் சேர்ந்து கேக்க வெட்டுவோமா? சந்தோஷமா இருக்கீங்களா? ஓகே, அதான் எங்களுக்கு தேவை. சரியா? அது மட்டும் ஒரு சின்ன கவலை. ஓகே, சரி அண்டி. இதே போல சந்தோஷமாவும் நீண்ட ஆயுளோட இருக்கணும்னு சொல்லி கேட்டு உங்களோட மருமகன் சந்து அந்த மகன் விதுஷன் சார்பாகவும் இங்க இருக்கிற அத்தனை உறவுகள் சார்பாகவும் கொஞ்சம் சரிங்களே மகன் சரியா? இதே போல இருக்கணும், நீண்ட ஆயுளோட இருக்கணும்னு சொல்லி கேட்டு எங்களோட மிக்கி சார்பாகவும் ஜொலி சர்ப்ரைஸ் சார்பாகவும் எங்களோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கணும். ஓகே, பாய் சொல்லுங்க குட்டி. பாய் பாய். ஓகே.